வணக்கம் துஷார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லாயிருக்கும். ஸோ வெளியே வந்து போய் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஸோ வெளியே வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமாக, ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதாவது ஃபுல்லாக எனக்கு வந்திருக்க மெசேஜஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது. நான் வந்து என்ன மாதிரி ஒரு பையனை இந்த அளவுக்கு அவங்க தூக்கி வச்சு பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறையா அதான் நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். நான் எவிக்ட் ஆகும்போது நிறைய பேர் அழுதாங்க. அதே மாதிரி வந்து என்னால் நிறைய பேர் ஷோ பார்த்தாங்கன்ட்டு கேள்விப்படும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. சரி, நம்ம இந்த அளவுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமேன்ட்டு ஒரு அதுதான் நம்மளுக்கு எவ்வளோதான் உள்ளார ஒரு அங்கங்கே ஒரு லைட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலுமே நம்ம வெளியில் பார்த்தாலும் இவங்க பார்க்குறாங்களே, இவங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்ற போது இட் ஆல் ஆட்ஸ் அப்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது வெளியே வந்து. இங்கேயும் ரெஸ்பான்ஸ் நல்லா வந்துட்டுருக்கு. அப்படியா? ஸோ பிபிஓட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உள்ள? ஐயோ, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து எப்படின்னா இட்ஸ் ஒரு ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு கண்டிப்பாக. நான் வந்து ஃபுல்லாகவே ரொம்ப நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கும். பிபினா வந்து ஸ்கிரிப்டடாக இருக்கும், நிறையா வந்து அப்படியே ரொம்ப ப்ரீமியமாக லேவிஷாக இருக்கும். உள்ளார அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாமே ரியலாக நடக்கிறது தான். நம்ம வந்து உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸும் சரி, நானும் சரி, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நாங்கள் எவ்வளோ அதாவது அந்த கஷ்டத்துலேயே எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் கற்றுருக்கோன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுதான், அது ஒரு செம்ம யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இது ஒரு லைஃப் டைம் மெமரியாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதான் ஒரு சூப்பர்பான ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் இது கண்டிப்பாக நான் வந்து லைஃப்லேயும் வந்து நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்கில்ஸ், நான் கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ் எல்லாமே. ஸோ ஆமாம், கண்டிப்பாக வந்து இட்ஸ் சம்திங் யூனிக் ஃபார் ஷுர். எல்லாருக்கும் கிடைக்காது இந்த மாதிரி. ஸோ எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் அந்த விதத்தில். வி மிஸ் யுவர் பாண்ட் வித் அரோரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கும் அரோராவுக்கும் ரொம்ப ஒரு அது ஸ்பெஷலான பாண்டுன்னு தான் சொல்லுவேன். எப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு அவங்க, வியானா, அப்புறம் வந்து அதான் அந்த நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப்ன்றதுனால இந்த ஒரு வேவ் லென்த் மேட்ச் ஆச்சு. ஸோ நாங்கள் நிறைய பேசிக்கிட்டோம். பட் நான் நிறையா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து அரோரா கூட தான். ஏன்னா வந்து என்னால் நிறையா விஷயம் அவங்களோட பேச முடிஞ்சிச்சு ஓப்பனாக. ஏன்னா அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து என்ன இருந்தாலும், நான் டவுனாக இருந்தாலும் வந்து அவங்க தான் முதல்ல வந்து தட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க, கவலைப்படாதடா, நீ நல்லா ஆடுற, நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்களோ இல்லையா அவங்க வந்து கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த நந்தினி அக்காவோட அந்த விஷயம் நடக்கும்போது கூடமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலி டவுன் ஆகிட்டேன். பட் அப்போ வந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாரும் வந்து சொன்னாங்க, டே துஷார் கோவப்படாதரா, ஒன்றும் இல்லை எவ்வளோ பேர் சொன்னாலுமே வந்து அவள் ஒருத்தன் மட்டும்தான் நான் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து தோல் கொடுத்து கேட்டுட்டான். நான் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அதை பற்றியே புலம்பிட்டு இருந்தேன். அது அவ்வளோ பொறுமையாக நின்று காது கொடுத்து கேட்டனால தான் எனக்கு அவன் மேலே ஒரு ஸ்பெஷல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாஃப்ட் ஸ்பாட்னு வரும்ல. இப்போ வந்து நம்ம எவ்வளோதான் கேமில் இருந்தாலுமே இவன் மேலே வந்து கொஞ்சம் ஒரு அது எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி நான் வந்து அதுதான் பேசிக்காக வந்து அவங்கள ஒரு மாதிரி பார்க்கறது தான். லைக் அப்படின்ட்டு இல்லை, பட் ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்பேஸ் பேசிக்காக. இப்போ வந்து அவங்களால நம்ம குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து அவங்கள நாமினேட் பண்ணவும் நம்மளுக்கு மனசு வராது. ஏன்னா வந்து என் பர்சனாலிட்டி அந்த மாதிரி, அதனால அதுவே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆச்சு கேம்குள்ளேயும். ஸோ அதுதான் பேசிக்லி ஷீ இஸ் வெரி வெரி ஸ்வீட். அவங்கள வந்து நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் பார்த்த வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே ஷீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜென்யூன் பீப்புள். அதுதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. தட்ஸ் வை வி ஹாவ் லைக் அ வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப், வெரி பியூட்டிஃபுல் பாண்ட். எப்போ வேணாலும் நான் வந்து அவள்கிட்ட பேசலாம், அவள் எப்போ வேணாலும் என்கிட்ட வந்து பேசலாம். ஈச் அதர்ஸ்க்கு ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் மாதிரி தான் இருந்தோம் அந்த வீட்டில். எல்லாருக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா அந்த வீட்டில், ஒருத்தவங்க பிரச்சனைனா அவங்கள்ட்ட போகிறது, இப்போ வந்து ஜாலியாக இருக்கணும்னா அவங்கள்ட்ட பேசுறது, எல்லாருக்கும் ஒரு குரூப் இருக்கிற மாதிரி எனக்கு அரோரா அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. துஷார் டைட்டில் அடிச்சுட்டு வருவீங்கன்னு நினச்சேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க. ஒரு சேட் எமோஜி. நானும் ஒரு இதில் தான் நான் உண்மையாக சொல்லவா, எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப 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 எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நான் கேம் நல்லா ஆடுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம எவ்வளோதான் அவள்கிட்ட பேசினாலுமே நம்ம கேம் கரெக்டாக தான் ஆடிட்டோம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்போ தான் தெரிஞ்சிச்சு வெறும் டாஸ்க் மட்டும் பண்ணால் போதாது, வீட்டு இன்வால்மெண்ட்லும் இருக்கணும். அதாவது ஏதாச்சும் ஒரு சண்டை வருதுனா அதையும் நம்ம இன்வால்வ் ஆகணும். நம்மளுக்கு சம்மந்தப்பட்டிருக்கோ இல்லையோ நம்ம வந்து பேசினாதான் வந்து நம்ம இருக்கிறது தெரியும் வீட்டிலன்னு எனக்கு லேட்டாக புரிஞ்சுது. அப்புறம் இன்னொரு எனக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா வந்து
ரொம்ப பீப்புள் ப்ளீஸராக இருந்துருவேன் நான். அதனால இப்போ நாமினேஷன் அப்போ கூட நான் எனக்கு தோன்ற ஆளுங்களா நான் சொல்ல மனசு வராது எனக்கு. ஏன்னா ஐயோ சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா ஐயோ அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸ் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா நான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்பிடுவேன். ஸோ யார் கொஞ்சம் அஃபெக்ஷன் காமிச்சாலுமே அவங்கள வந்து கொஞ்சம் க்ளோஸாக வச்சுக்குவேன். என்னன்னா அவங்க எவ்வளோதான் தப்பு பண்ணாலுமே அவங்க சொன்ன மனசு வராது. அதே மாதிரி தான் இந்த வந்து இப்போ பிளாஸ்மா முன்னாடி நின்று இப்போ கேட்பாங்க, சில கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நம்ம சொல்லணும்ல 2-3 ஆளுங்க சொல்லணும்னு சொன்னாங்கன்னா அப்போ கூட சரி எனக்கு 2 பேர் தோணுதுன்னா நான் அவங்க 2 பேர் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐயோ அவங்க மனசு கஷ்டப்படுமே. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் நான். அது வந்து கேம்லேயும் காமிச்சு, அதாவது அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நான் பெருசாக சண்டையும் போட்டது இல்லை வீட்டுக்குள்ளார. சண்டை போட்டது அந்த லாஸ்ட் ஒரு வீக் நான் எலிமினேட் ஆன வீக் தான். அதுவும் வந்து அதுவும் எனக்கு வந்து அப்பதான் எனக்கு தோணுனதை நான் வெளியே பேசியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில். அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த வாரம். நான் நினைச்சேன் சரி இப்போ நம்ம நல்லா ஓப்பன் அப் ஆயிட்டோம், இப்பதான் மனசுல தோன்றது பேசணும், இந்த வாரம் எப்படியாச்சும் நம்ம சேவ் ஆயிருவோன்ட்டு ஒரு குட்டி ஆசையோட தான் நான் விளையாண்டுட்டு இருந்தேன். பட் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இத்தனை வாரம் நீங்க டைம் கொடுத்து எனக்கு ஓட் பண்ணி என்னை தூரம் கொண்டு வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலுமே நான் உங்களை நீங்க என் மேல வச்சிருந்த அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நான் ஃபுல்ஃபில் பண்ணது எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லாம் ரொம்ப வெறித்தனமா நான் அது வீட்டை தள்ளலாம் ஃபர்ஸ்ட் அந்த சீசன்லேயே ஆகி எனக்கு ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன் நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம இதே கேரி பண்ணா நம்ம மேபி நம்மளும் டைட்டில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதெல்லாம் போயிட்டு இருந்தேன். பட் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என்னோட இந்த அரோராவோட எனக்கு இந்த இருக்கிற பாண்ட்னால என் கேம் கெடல. அது நான் வந்து இப்போ நான் கேம் புதுசாக ஃபர்ஸ்ட் ஆடினா கூட நான் அவள்கிட்ட தான் முதல்ல ஃப்ரெண்ட் ஆவேன், அவள்கிட்ட தான் பேசுவேன். ஏன்னா வந்து அவள் அந்த மாதிரி பர்சன், அது வெளியில அவங்களுக்கு தெரியாது, அது உள்ள போனா தான் தெரியும் அவள் என்ன மாதிரி பர்சன். நிஜமா சொல்றேன், ரொம்ப ஜென்யூன். நான் அவளை வந்து இதை வந்து எனக்கு தோன்றதை நான் சொல்றேன், ஓகேவா? இவ எதுவுமே என்கிட்ட சொல்லலை இந்த மாதிரிலாம் சொல்லலன்ட்டு. ஏன்னா எனக்கு ஜென்யூனா தோன்றதை நான் சொல்ல முடியும். ஸோ நான் இப்போ திரும்ப எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாலுமே வந்து எனக்கு இப்போ எனக்கு கேம் புரிஞ்சிருச்சு. எனக்கு புரிய லேட் ஆச்சு கேம், இப்போ கேம் புரிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப நான் வைல்ட் கார்டில் போனாலுமே நான் அவள்கிட்ட தான் வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன், அவள்கிட்ட தான் பேசுவேன். அதே சமயத்தில் என் கேம் நல்லாவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஏன்னா இப்போ இந்த லாஸ்ட் வீக்கை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து வர வாரங்களில் சப்போஸ் என்ன வைல்ட் கார்டாக போட்டாங்கன்னா வர வாரங்களில் பயங்கரமாகி திரும்ப வீட்டு தலையாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீக் என்ன செகண்ட் வீக் என்ன தப்பு பண்ணமோ தலையா அதெல்லாம் திருத்திட்டு ஒரு கெத்தாக ஒரு பயங்கரமாக ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணி போய் நம்ம அப்படியே இப்போ போயிடலான்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்துச்சு. இப்போ சப்போஸ் நம்மளை கூப்பிட்டாங்கன்னா ஸோ அதுதான் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. பட் யா அதுதான். உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்? ஆக்சுவலி உண்மையாக சொல்கிறேன், எனக்கு எல்லா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து கொஞ்சம் அஃபெக்ஷன் காமிச்சாலும் ரொம்ப பிடிச்சி போயிடும். அதே மாதிரி எல்லா 20 பேரும் நான் வீட்டுக்குள்ளே போகும்போது 19 பேரும் என்ன எல்லாமே வீட்டுக்குள்ளே போகும்போது நல்லா என்கிட்ட பேசினாங்க, நல்லா பழகுனாங்க. ஸோ எனக்கு வந்து யார் மேலேயும் வந்து ஹேட்டோ இல்லை அந்த மாதிரின்னு சொல்ல மாட்டேன், எல்லாருமே எனக்கு ஈக்குவலாக பிடிச்சிருந்துச்சு. பட் நீ ஃபேவரட்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து அரோரா ஃபர்ஸ்ட். ஏன்னா அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன் வீட்டில். ஸோ அவள் கண்டிப்பாக அவள் விக்கல்ஸ் விக்ரமன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனார். ஒரு 3rd 4th 5th வீக்லாம் அவர்கிட்ட தான் ரொம்ப அண்ணன் தம்பி பாண்ட் மாதிரி ஒன்று உருவாச்சு. அதனால அவரோட ரொம்ப க்ளோஸ் ஆனேன். அப்புறம் சபரி அண்ணன்ட்ட க்ளோஸ் ஆனேன், எஃப்ஜேட்ட க்ளோஸ் ஆனேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இவங்க தான் வந்து பெருசாக வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க கேம்னு பார்க்க மாட்டாங்க, கேமை தாண்டி வந்து நான் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட தனியாக வந்து நிறைய வாட்டி பேசியிருக்காங்க. ஸோ இவங்களா தான் வந்து எனக்கு லாஸ்ட் வீக் கூட ஓப்பன் அப் ஆகிறதுக்கு வந்து இவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து நான் பயஸ்டா இல்லை, பட் நீங்கள் கேட்குறீங்கன்றனால நான் வந்து இவங்க 4 பேர் சொல்லுவேன். ஸோ அரோரா, விக்கல்ஸ் விக்ரம் அண்ணன், சபரி அண்ணன், அப்புறம் எஃப்ஜே. ஒரு டைட்டில் யார் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? டைட்டில் யார் வின் பண்ணுவாங்களா? ஆனஸ்டாக வந்து இப்போ என்னால் கரெக்டாக சொல்ல முடியல உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா வந்து எல்லாரும் ஒரு மாதிரி அவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்களே தவிர யாருமே வந்து கிளியரா இந்த டைட்டில் அடிக்கணுன்ற எண்ணத்துல விளையாடுற மாதிரி இது வரைக்கும் நான் பார்க்கல. பட் மேபி ஒருத்தவங்க சொல்லணும்னா நான் இப்போதைக்கு வியானாக்கு வாய்ப்பு இருக்கு. அவ வந்து கொஞ்சம் நல்லா ஆடுற கேம், அவ வந்து நல்லா கருத்தை முன் வைக்கிறா. அதனால அவ இந்த மாதிரியே யாருக்கும் பயப்படாம நல்லா ஸ்மார்ட்டா ஆடி எங்க பேசணுமோ அங்க பேசினானா கண்டிப்பா வந்து அவ லாஸ்ட் வரைக்கும் வந்துடுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் வியானா சொல்றேன். உண்மையா பார்வை பத்தி சொல்லுங்க.
பாரு வந்து ஆக்சுவலி வந்து வெரி ஸ்வீட் தான். ஏன்னா வந்து அவங்க எவ்வளோதான் வந்து ஒரு 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 கொஞ்சம் கோவமா அவங்க வந்து வெளியில தெரிஞ்சாலுமே வந்து பட் நான் அவங்கள்ட்ட தனியாக நிறையா பேசியிருக்கேன். ஸோ அவங்கள்ட்ட பேசின வரைக்கும் ஷீ இஸ் வெரி ஸ்வீட். எப்போதுமே நான் பார்த்த வரைக்கும் அவங்க யாருக்குமே கெட்டது நினச்சதில்லை. பட் அவங்க கேமில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. சூப்பராக அவங்க வந்து தயங்காமல் பேசுகிற ஒரு ஆள்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் அவங்க தான். ஏன்னா எங்கே போனாலுமே ஷீஸ் நோன் ஃபார் பீயிங் தட் லவுட் பர்சன் தட் ரூம் இல்லையா. அண்ட் கண்டிப்பாக நான் வந்து அவங்கள்ட்ட இதை பற்றி நிறையா பேசியிருக்கேன். நானே அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் அட்வைஸ். இந்த கேமில் நான் எப்படி வந்து நீங்கள் தெரியுற மாதிரி நான் எப்படி தெரியலாம் நானே அவங்கள்ட்ட ஓப்பனாக போய் கேட்டிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு அவங்க எஃபெக்ட் வெளியில் இருக்குதோ இல்லையோ வீட்டுக்குள்ளே செம்மையாக இருக்கு. ஏன்னா வந்து அவங்க இல்லைனா ஆக்சுவலி இந்த சீசன் வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காது. ஏன்னா அவங்க சூப்பராக அவங்க பேசுனால தான் எல்லாரும் பேசுறாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தான் வந்து குவாய்ட்டான ஆளுங்களும் ஓப்பன் அப் ஆவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹர் கேரக்டர் இஸ் வெரி நைஸ் நான் பார்த்து வரைக்கும். ஆனால் பேச வேண்டிய இடத்துல பேசுகிறாங்க. பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவாங்க. அது என்கிட்டே நிறைய வாட்டி காமிச்சிருக்காங்க. அப்புறம் சரி நம்ம கேரக்டர் அப்படி இல்லையே அவங்கள மாதிரி நான்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பெருசாக பேசினதில்லை அது எகேன்ஸ்டாக. அவங்க எந்த அளவுக்கு இப்போ நான் தலையாக இருக்கும்போதே வந்து என்கிட்ட அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும்போது கூட வந்து அவங்க எவ்வளோதான் வார்த்தைகள் பேசினாலுமே நான் எப்போதுமே வந்து அந்த அளவுக்கு பேசினதில்லை. ஏன்னா ஒன்று எனக்கு வந்து அந்த லெவலுக்கு என்னால் பேசவும் முடியாது, இன்னொன்று எனக்கு வந்து மனசும் வராது அந்த மாதிரி பேசுறதுக்கு. ஸோ அதுதான். பட் மற்றபடி ஷீஸ் வெரி ஸ்வீட். தப்பாலாம் அவங்கள யாரும் சொல்ல வேணாம். பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? ஓ, தைரியம் கற்றுக்கிட்டேன். இன்னொரு மெயினான விஷயம் வந்து நம்மளோட ஒப்பீனியனை முன் வைக்கிறது தான். ஏன்னா அந்த வீட்டோட கோர் கான்செப்டே வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பேசணும், நம்ம வந்து என்ன இருந்தாலும் இன்வால்மெண்ட்டாக இருக்கணும். அதுதான் வந்து மெயின் விஷயம் அந்த வீட்டுக்குள்ளேயே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சீசன் ஃபுல்லாக அதாவது நான் எந்த ஒரு மாதத்தில் நான் பெருசாக தயங்கின விஷயம் வந்து இந்த கருத்து முன் வைக்கிறது தான். அது எனக்கு லாஸ்ட் வீக் தான் எனக்கு புரிஞ்சது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது கேமில் ப்ரோக்ரஸ் பண்ணுறதுக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நான் அது வந்து இதுதான் ஒரு பெரிய பெரிய லெசனாக கற்றுருக்கேன் இந்த சீசன்லேருந்து. இது பெரிய டேக்அவே இருந்திருக்கு எனக்கு. அதே மாதிரி வந்து அதுதான் இப்போ வந்து ரொம்ப வந்து ஃபீலிங்ஸ்லாம் பார்க்காம கேமை கரெக்டாக ஆடணுன்றதும் கற்றுக்கிட்டேன். இது வந்து ரியல் லைஃப்லையும் அப்ளை ஆகும். ஏன்னா வந்து நம்ம எல்லாரும் நம்பிட்டா நம்ம லைஃப் தான் நாசமாக போகும். அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி மெச்சூராக டிசிஷன்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி வந்து நல்ல பீப்புளை வந்து செலக்ட் பண்ணணும் நம்ம லைஃப்பில் சுற்றி இருக்கிறதுக்கு. ஸோ இதுதான் ஒரு 3 கீ டேக்அவேஸாக எடுத்துக்கிறேன் இந்த சீசன் மூலமாக. அமேசிங். ஸோ யார் இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணலை, யார் வந்து ப்ராப்பராக இப்போ கரெக்டாக கேம் விளையாடிட்டு இருக்காங்க 2 பேர்? ஸோ யார் கேமே ஸ்டார்ட் பண்ணலையா? எல்லாருக்கும் அவங்க ஓன் கேம் இருக்கும். அது நான் எல்லாத்தையும் இப்போ கேட்க முடியாது நீ தான் உன் கேம் ஆட்டு. பட் நான் ஒரு தேர்ட் பர்சனாக அப்சர்வ் பண்ண வரைக்கும் ரம்யா அக்கா இன்னும் கேம் ஆரம்பித்த மாதிரி தெரில எனக்கு. பட் மேபி அதுவே அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் அது ரொம்ப எஃபெக்டிவாக தெரில. ஏன்னா வந்து அவங்க ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் நாமினேஷனில் வந்துட்டாங்க அவங்க. ஸோ இட்ஸ் நாட் லுக்கிங் குட் ஃபார் ஹர் ஃப்ரம் மை சைடு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க கேம் இன்னும் ஆரம்பிக்கல. பட் அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா பயங்கரமாக பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று என்ன கேட்டீங்க? இன்னொன்று யார் ப்ராப்பராக கேம் விளையாடிட்டு இருக்காங்க? யார் விளையாண்டுட்டு இருக்காங்களா ப்ராப்பராக கேம்னா நான் வந்து ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு பாரு சொல்லுவேன். அவங்க கேம் ஷீ இஸ் வெரி போல்ட், வெரி பிரேவ். அது கண்டிப்பாக அவங்கள வந்து ரொம்ப நாள் கூட்டிகிட்டு போகணும்னு நம்புகிறேன். அதே மாதிரி வியானா சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கா. அவளும் வந்து என்னன்னா அவள் இருக்கிற ஆளுங்களும் நல்ல ஒரு மாதிரி டைப் ஆஃப் என்ன சொல்கிறது சிமிலர் மைண்ட் செட்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே டைட்டில் அடிக்கணுன்ற மைண்ட் செட் ஆளுங்களோட தான் அவள் சுற்றிட்டு இருக்கா வேறு. ஸோ வந்து அது அவளுக்கு வந்து இப்போ ட்ராவல் ஆக அவளுக்கு கண்டிப்பாக அது ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஷீ இஸ் வெரி போல்ட் இன் ஸ்பீக்கிங் ஹர் பாயிண்ட்ஸ். அவள் வந்து நானே போய் சொல்லியிருக்கேன் அவள்கிட்ட, வியானா உன்ன மாதிரி தான்டா நானும் பண்ணணும்னு பார்க்குறேன், ஆனால் என்னால் பண்ண முடியல, ஆனால் நீ பண்ணுறதுனால எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக வருது, நானும் ஓப்பன் அப் ஆகணும், மனசில் இருக்கிறதான் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போ தான் நானே அவள்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஸோ அதான் கண்டிப்பாக அவளும் இந்த மாதிரி ஆடினான்னா அவளும் கேம் பயங்கரமாக கொண்டு போகலாம். அண்ட் அவள் இல்லாமல் வினோதனை சொல்லுவேன். வினோதனை என்னன்னா அவர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஹீஸ் ஜஸ்ட் அன் என்டர்டெய்னர் வீட்டிலேருந்து. பட் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் மனசில் ஏதோ வச்சிருக்காரு பயங்கரமாக. அவர் வந்து he has a game plan கண்டிப்பாக. ஏன்னா பட் வெளியில் பார்க்கறதுக்கு he seems like this very ஜாலியான ஒரு ஆளா, எல்லாத்தையும் பழகுற, நல்லா பேசி, நல்லா அவர் இருக்கிற இடமே ஒரு மாதிரி ஃபன்னாக்குற ஒரு பர்சனாக தான் எல்லாரும் அவர் வெளியே தெரியாதுன்னு நம்புகிறேன். பட்
எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு செம்ம கேம் பிளான் இருக்கு. ஸோ அவரு சூப்பராக ஆடிட்டு இருக்காரு அவர் கேம். ஸோ இவங்க 3 பேர். உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா என்ன டாஸ்க் சொல்லுவீங்க? பிடிச்ச டாஸ்க்கா நிறைய டாஸ்க் பிடிச்சிருக்கு. பட் எனக்கு வந்து குறிப்பா எனக்கு இந்த தொப்பி டாஸ்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து எனக்கும் வினோதனுக்கும் தான் அந்த போட்டி இருந்துச்சு. நான் தோத்துட்டேன் அதுல. பட் இருந்தாலுமே வந்து அது ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா வந்து எங்க 2 பேருக்குமே முடிஞ்ச உடனே செம்ம அடி வாங்கினோம் 2 பேருமே. எனக்கு அதனால தான் நிறைய இந்த மாதிரி இந்த தழும்பு இதெல்லாம் கூடமே அந்த போட்டியில வந்ததுதான். அதான் நிறைய அடி வாங்கினதுனால இட் பிகேம் ஒரு மெமரபிள். ஏன்னா வந்து நம்ம அப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா வரல, ஓ இந்த ஒரு இதுக்காக நம்ம இவ்வளவு உழைப்பு போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெருமையா இருக்கும். தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அது செகண்ட் விஷயம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நாங்க நிறைய பேர் நாங்க 2 பேருமே வந்து எனக்கு நிறைய கோவம் வந்துச்சு அந்த சண்டேல. ஏன்னா அண்ணன் வந்து நிறைய பண்ணாரு அதுல. ஆனா வந்து அட் எண்ட் ஆஃப் த டே அவர் ஜெயிக்கும் போது எனக்கு எவ்வளவுதான் டிசப்பாயிண்டிங்கா இருந்தாலும் தோத்துட்டோமேன்ட்டு. பட் அவர் ஜெயிக்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. அவருக்கு ஏஞ்சி நான் கை தட்டும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதனால அந்த டாஸ்க் ரொம்ப மெமரபிளா இருந்துச்சு. பட் அதான் அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுவேன். பட் அது இல்லாம வந்து எனக்கு இந்த மாஸ்க் டாஸ்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சீசனோட ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டாஸ்க் மாதிரி வந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு பிசிக்கல் டாஸ்க் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதனால இது ரெண்டுமே எனக்கு டாப் ஆஃப் த மைண்ட்ல வந்து. எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஆமாம், வந்த உடனே அதானே வேலை எங்களுக்கு. நான் வந்த உடனே முதல்ல ஹாட் ஸ்டாருக்கு போய், அதாவது ஜியோ ஸ்டாருக்கு போய் அதுதான் பண்ணேன். போனோடனே பிக் பாஸ் சீசன் 9 போட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்து நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே நல்லா ஆடி இருக்கோம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஓஹோ இங்கே எப்படி பண்ணிருக்கலாமே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தோணிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஆமாம், நான் வந்து லைவ் வந்து இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் வந்தோடனே எபிசோட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல்லாக. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வெளியில் எபிசோட் பார்க்கும்போது இவங்க இப்படியா வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிருக்கும். அப்படிப்பட்ட யார்? திவ்யா கணேஷ் தான் கண்டிப்பாக. அவங்க வந்து உள்ளே இருக்கும்போது நான் வந்து நினச்சேன், அவன் எனக்கு அப்பயே அவங்களோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு அந்த லாஸ்ட் வீக் அப்போ, அந்த 5th வீக் அப்போ. பட் அப்பேரண்ட்லி எனக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து என் பின்னாடி நிறையா பேசியிருக்காங்கன்னு எபிசோடு பார்க்கும்போது தான் தெரியுது. அது வந்து ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து என்கிட்ட பெருசாக பேச மாட்டாங்க, என்கிட்ட பார்க்கவே மாட்டாங்க, என் பக்கமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு சண்டை நடந்துச்சு அந்த வாரம். பட் எபிசோட்ல பார்த்தா என் பின்னாடி நிறைய அவங்க குரூப்ல பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு ட்விஸ்டாக இருந்துச்சு எனக்கு. அந்த வீக் நீங்கள் எலிமினேட் ஆகலாம், வேறு யார் ஆயிருப்பா? நான் ஆகலைன்னா நான் வந்து ரம்யா அக்கா தான் போயிருப்பாங்கன்னு நினச்சேன். ஸோ கமெண்ட்டில் ஃபுல்லாக ஒரே ஆட்டினா பறந்துட்டு இருக்கு. தேங்க்யூ. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்யூவோட ஆரம்பிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் எதிர்பார்க்கல. ஏன்னா வீட்டிலலாம் சொன்னாங்க, டேய் நீலாம் ஒன்ன மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஒன்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டிக்கெலாம் நீ ஒரு வாரம் தாங்கிறதே பெரிய விஷயம் தான் சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி என்னை ஒரு 5 வாரம் பயங்கரமாக என்னை ஓட் பண்ணி உட்கார வச்சு சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ அன்பு பாசம் கழிச்சு, அதாவது வெளியே வந்துமே வந்து நீங்கள் இவ்வளோ இந்த அஃபெக்ஷன் ஷேர் பண்ணும்போது தான் தெரியுது, ஓ நம்ம ஏதோ பண்ணிட்டோம்டா, அவ்வளோ ஏதோ சாதிச்சிருக்கோம்டான்னு ஒரு குட்டி ஃபீலிங் வருது. ஸோ அதுதான் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி எனக்காக தான் ஷோ பார்த்தீங்க, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணீங்கன்றான்ற போது கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு 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 அந்த ஒரு ஃபீலிங் வரும்ல, அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அது அந்த அளவுக்கு இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வந்து வெளியே வந்தனால எனக்கு எப்போ எனக்கு என் கையில் எனக்கு ஃபோன் வந்துச்சோ அப்படி ஞாபகம் இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு மெசேஜாக படிச்சு டைம் பார்த்தா காலையில் 4 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லவ் கிடைச்சிருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு எனக்கு பயங்கரமா இருக்கு. அதான் வீட்லேயும் என்னோட ஃபேமிலி சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இல்லாமல் நான் இல்லையா. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இந்த தடவை வேணா லைட்டாக வந்து ஒரு என்னோட பெஸ்ட் கேம் ஆட முடியலன்ட்டு ஒரு கவலை இருக்குது. ஒரு சின்ன கவலை இருந்தாலுமே வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயங்கரமாக ஷைன் பண்ணி உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி பண்ணுவேன்னு கண்டிப்பாக ஒரு 1000% நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் உங்களை தலையை குனிய விட மாட்டேன்ட்டு கெத்தா பெருமையாக சொல்லிட்டு திரும்ப ஒரு நன்றி சொல்லிட்டு முடிச்சிடலாம். தேங்க்யூ.